வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய, அதாவது பெல்ஜியம்ல 2024ல இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நிறைய பிளென்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குங்க. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா, எவ்ரி இயர் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஜாப்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ணியிருக்கோம். கன்சால்டேட் பண்ணி இந்த ஜாப்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா அப் டு ஒரு 7 to 10 ஜாப்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் வாண்டடா இருக்குங்க. இது வந்து எவ்ரி இயர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஜாப்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்தா நம்ம கிட்ட நிறைய பேர் பெல்ஜியமை பற்றி நீங்கள் வீடியோ போடுறதே இல்லை சார், ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் பெல்ஜியமை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெல்ஜியம் போறதுக்கு தயாராக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ 2024ல என்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மெயில்ஸும் நமக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால பெல்ஜியமை பற்றி 2024ல இப்போ வந்து என்னென்ன ஜாப்ஸ் அதிகமாக ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பெல்ஜியம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும், இனிமேல் பெல்ஜியம் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துலையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் இந்த வீடியோவை நம்ம தொடங்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பெல்ஜியமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது, இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் டீச்சர் ESLன்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சர்ஸ் இல்லாம பொதுவா ஜென்ரலா இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு இதுல ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் அப்படிங்கிற ஜாப் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்க, சார் இதுக்கு எவ்வளவு சேலரின்னு சொல்ல முடியுமா? சேலரி நம்ம சொல்லலாங்க. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய சேலரி ரொம்ப ஹையா இருக்கு, பட் நாங்க அங்க போனா எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கமெண்ட்ஸ்லயும். இதுல ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க போடக்கூடிய சேலரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ஸ்கில், உங்க குவாலிஃபிகேஷன், நீங்க இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த சேலரிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம சொல்றது எல்லாமே கிராஸ் சேலரிஸ், நாட் நெட் சேலரிஸ். இதுல இருந்து உங்களுக்கு பிடித்தங்கள் டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக யூ வில் கெட் யுவர் நெட் ஃபிகர் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இங்க சொல்லக்கூடிய எல்லா ஜாப்ஸும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு வர்றப்ப, நாட் ஃப்ரெஷர்ஸ், உங்களுக்கு லெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தால் இதோட குறைவான சம்பளங்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இதோட குறைவா சம்பளம் வாங்கி வந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இதோட அதிகமா சேலரி வாங்கிட்டு இந்தியாவில இருந்து போய் பெல்ஜியம்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ இப்போ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்தா அப்ராக்சிமேட்டா யூரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 பெர் மந்த் நான் சொல்றேன், ஒரு 5000 யூரோஸ் வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் ஃபிகரா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் துறை அப்படின்னு எடுத்தோம்னா ஆர்கிடெக்ட்ஸுங்க. இந்த ஆர்கிடெக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இதுக்கும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்காட்டி இந்த மாதிரி துறையிலையும் அதிகமா ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா சேலரி ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 3000 யூரோஸ்ல இருந்து உங்களுக்கு அப் டு 6000 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, உங்க குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி, உங்க ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் துறை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எவர்கிரீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலுமே இதுக்கு தேவைப்பாடு இருந்துகிட்டே இருக்குங்க. அக்கௌண்டன்ஸ். இந்த அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுக்கான தேவைகள், நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த துறையும் ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துறை. மேலும் இதுல அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் என்னன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். ஒரு ப்ராஜெக்டை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேசிக்கா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு IT இண்டஸ்ட்ரியிலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உங்களால கிளியரா கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்கள ஒரு ப்ராஜெக்ட் லீடர் நம்ம சொல்லலாம், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா அவங்கள வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கான தேவைகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்காட்டி ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோட ரெக்ரூட்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜரா வந்து IT துறையிலும் நடந்துட்டு இருக்கு, மற்ற துறைகள்லையும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு எவர்கிரீன் தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பேசிக் ஜூனியர் லெவல்ல இருந்து மிட் லெவல் அண்ட் ஹையர் லெவல் வரைக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்ஜியத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 2 வருஷம் நான் ஃபாரின் கண்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெல்ஜியம்ல ஒர்க் பண்றதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து IT ஸ்டாஃப்ங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாஃப். இதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறை இல்லாத வீடியோஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது
இது பயங்கரமா ஒரு ரேபிட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரில இருந்து இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமா எடுத்துட்டு இருக்கக்கூடிய துறைகள்ல இந்த துறையும் ஒரு துறை இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் துறை அப்படின்னு எடுத்தோம்னா நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ்ங்க. இந்த நர்சிங் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு இப்போ கடைசி ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரோயிங் துறையா இருக்கு. ஸோ அதனால பெல்ஜியத்திலையும் வந்து நர்சிங் அப்படிங்கிற துறை வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய துறை. அதனால நர்சிங்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து எனக்கு ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா மற்ற கண்ட்ரில கொஞ்சம் கடினமா இருக்கும். பட் உங்களுக்கு பெல்ஜியம் அப்படின்னு வரப்போ இங்கேயும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த துறையும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துறை. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அடுத்தது சார், நீங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து அந்த மாதிரி துறைகளே சொல்றீங்க, ஒரு செமி ஸ்கில்டோ இல்லை அன்ஸ்கில்டு இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியன்ஸ் எடுத்துக்கலாம், பிளம்பர்ஸ் எடுத்துக்கலாம், ஜாயினர்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் பிளாஸ்டரர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க இந்த துறைகள்ல நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பட் பெல்ஜியம் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த துறைகளை சேர்ந்தவங்களும் வந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதான் எலக்ட்ரீஷியன், உங்களுக்கு பிளம்பிங், இது எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளவு சார் சேலரி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோஸ்ல பெர் ஹவர் எடுத்தோம்னா இது ஒரு ஆவரேஜ் சேலரி தாங்க, நாட் எக்ஸாக்ட் ஃபிகர், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 15 இருந்து அப் டு 35 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு பெர் ஹவர். இது நீங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல போனீங்கன்னா அந்த சேலரி அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை விட குறைவா வாங்கிட்டு வேலை செய்யற ஆட்களும் இருக்க தான் செய்யறாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா இதை விட அதிகமா வாங்குறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். சேல்ஸ் இல்லாத துறையே இல்லைங்க. ஸோ சேல்ஸ் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சேல்ஸ் துறை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ரேபிட் க்ரோயிங் துறை. உங்களுக்கு இந்த மால்ல, உங்களுக்கு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அதிகமா எடுக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த துறைகள்ல உங்களுக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த துறைகள்ல நீங்க பெல்ஜியம்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல போனஸ் துறைகள் அப்படின்னு நம்ம ஒரு சில துறைகள் எடுத்துக்கலாங்க. 2024ல இதுக்கு முன்னாடியும் இந்த துறைகள்ல நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப சொன்ன இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாவே இப்ப சொல்லக்கூடிய துறைகள்லயும் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஐடி சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னு நான் முன்னமே சொல்லிடுறேன். இதுல ரொம்ப முக்கியமானது டேட்டா சயின்டிஸ்ட். இது சொல்லவே வேண்டாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பெல்ஜியம்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அடுத்தது டெவலப்பர்ஸ், இவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஐடி துறை இல்லாத துறைகள் நீங்க போனஸா சொல்லியே சார்னு நிறைய பேர் கேட்கறது எனக்கு தெரியுது. பட் ஐடி இல்லாத துறைகளையும் நான் சொல்றேன். சோ ஐடி துறை இல்லாத துறைன்னு எடுத்தோம்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், இங்க மேல நர்சிங் ஒன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இது இல்லாத ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பெல்ஜியத்தை பொறுத்தளவுக்கு இருக்குங்க. ஸோ ஹெல்த் கேர்னு எடுத்தீங்கன்னா டாக்டர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், சர்ஜன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு லேப் டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு அனஸ்தீஷியா சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்தவங்கள எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் பெல்ஜியமை பொறுத்தளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குங்க. இது இல்லாம உங்களுக்கு டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கும் நல்ல ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கும் வந்து இந்த ஜாபுக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஸோ அதனால இந்த துறையை சேர்ந்தவங்களா நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க பெல்ஜியம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. இது இல்லாம இன்னொரு துறை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மற்ற கண்ட்ரீஸ்லயும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பெல்ஜியத்தை பொறுத்த அளவுக்கும் வந்து ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. சரி, நீங்க வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. பட் எப்படி நான் அப்ளை பண்றது அப்படிங்கறத நிறைய பேர் கேட்கறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, நான் வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல முன்னாடியோ இல்ல வீடியோவோட பின்னாடியோ நடுவுலையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஜாப் போர்ட்டல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியால இருந்து அப்ளை பண்றேன், லிஸ்ட் ஆஃப் ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து டைரக்டா நான் எப்படி அப்ளை பண்றது, எந்த ஜாப் போர்ட்டலை யூஸ் பண்ணி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் வீடியோல கண்டிப்பா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஸோ பாதி பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவோட 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு எந்த டீடைல்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கமெண்ட்
கமெண்ட்ல வந்து கேட்குறாங்க, எந்த டீட்டெயில்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு 100% நான் வீடியோலையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போர்ட்டலோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபஷன் இந்த பெல்ஜியமில் இப்போ சொன்ன ப்ரொஃபஷனில் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்டட் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு stepstone.be அப்படிங்கிறது இருக்குது, இல்லைனா be.indeed.com அப்படிங்கிறது இருக்குது, இல்லைனா monster.be அப்படிங்கிறது இருக்குது, இல்லைனா jobat.beங்கிறது இருக்கு, இல்ல jobbpilot.beங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சோ இதோட லிஸ்ட் அதுதான் சொன்னேன், இது ரெண்டு பக்கத்துல ஏதோ ஒரு பக்கம் நான் கொடுக்குறேன். நீங்க அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்க இதுல ஒரு சிலது வந்து பெல்ஜியம் உடைய லாங்குவேஜ்ல இருக்குங்க, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது இங்கிலீஷ்க்கு அப்படிங்கறத கன்வெர்ட் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இருக்கும், அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல அதை பார்த்துக்கலாம். நிறைய பேர் உள்ள போயிட்டு சார் அந்த லாங்குவேஜ்ல இருக்கு அந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாதியில வந்துட்டீங்க அப்படின்னா there is a translator ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்லயோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்லயோ அந்த வெப்சைட்ல வெப் போர்ட்டல்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். தாராளமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1, 2 இல்ல 10 ஜாப் அப்ளை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கல தயவு செஞ்சு விட்டுற வேண்டாம். அதாவது நீங்க வந்து பெல்ஜியம் தான் போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அட் எனி பாயிண்ட் நீங்க எப்படியாவது நான் பெல்ஜியம் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் அப்ளையிங் ஃபார் ஜாப்ஸ்ங்க. அதாவது ஃபெட்டப்பே ஆகாம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கோ அதுக்கு அவ்வளோ நம்ம இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ரிப்ளை வருங்கிறது ஷோர். ஸோ அதனால பாதியில விட்டுறாம 10 ஜாப் அப்ளை பண்ணி 15 ஜாப் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா யாரும் நம்மள பெருசா கூப்பிட போறது இல்லை. அதுலயே நமக்கு கால்ஸ் வந்ததுன்னா யுவர் லக்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். சோ மேலும் வந்து இது சம்பந்தமா பெல்ஜியம் உடைய 2024 ஜாப் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணாம தான் இருக்க மாட்டோம். நிறைய பேர் ரிப்ளையே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நல்லா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மெயில்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம், கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால 1 by 1 ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு பார்த்து தான் நாங்கள் ரிப்ளை பண்றோம், அப்படியே டைரக்டா ரிப்ளை பண்றது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன கரெக்டான ஆன்சரோ அதை தான் நாங்கள் ரிப்ளை பண்றோம். அதனால தான் இட் இஸ் கெட்டிங் டிலேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பா யூ வில் ஆல்சோ கெட் a ரிப்ளை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேலும் we are not a manpower consultancy. இந்த வீடியோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் த manpower consultancy ஆஸ் எ இண்டிவிஜுவலா நான் எப்படி ஃபாரின் கண்ட்ரி ஜாப்ஸ் அப்ளை பண்ணி அங்க போய் செட்டில் ஆகுறதுங்கிறதுக்கான வீடியோஸை தான் நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் பெல்ஜியம்ல போய் செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.